திரு ராஜகம்பீரன், இப்போது ரஜினி பற்றிய அந்த சந்திப்பு பற்றிய திரு சீமானோட அந்த பதில் அல்லது பதிலடி, இதை அரசியல் அதிரடின்னு பார்க்கணுமா அல்லது தற்காப்புன்னு பார்க்கணும்? தற்காப்பு தான். அதிரடியை போல தோற்றம் அளிக்கிறதே தவிர அது தற்காப்பு தான். ஏன்னா சங்கி என்றால் சக நண்பன் என்று அந்த விளக்கத்தை சொன்னது யார்? சீமான் அவர்கள் தான் சொன்னார். அப்போ சொல்வதன் மூலமாக ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை அவரே தொடங்கி வச்சுட்டு அடுத்த நாள் பொதுக்கூட்டங்கள் நடக்கிற போது நான் சங்கியா நான் இல்லையே அப்படின்னு பேசுகிறார். முதல் நாள் முட்டு கொடுக்குறாரு, நான் சக நண்பனுங்கிறாரு. ரெண்டாவது நாள் நான் சங்கியே கிடையாது அப்படிங்கிறார். அப்போ முன்னுக்கு பின் முரணாக பேசுவது எப்படி ரஜினிகாந்த் கடந்த காலங்களில் மிக மோசமான தரக்குறைவாகலாம் பேசினாரோ, அரசியலில் வெற்றிடம் இருக்குன்னா சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குன்னு எப்படி பண்பாட்டு அரசியலை பேசாமல் ரொம்ப கீழ்த்தரமாக பேசிட்டு அவர் வாசலில் போய் திரும்ப நிற்கிறாரு. அப்புறம் அது இயல்பான சந்திப்பு, தனிப்பட்ட சந்திப்புன்னு அவங்க எவ்வளவுதான் பொய் சொன்னாலும் அவர்களை அழைத்து கொண்டு போனவர் ஒரு அரசியல். பொய்ன்னு எதுவும் இல்லையே, முரண்னு சொல்லலாம், ஆனா பொய் அப்படின்னு எப்படி சொல்வீங்க? இல்லைங்க, அந்த சந்திப்புக்கு பின்னாடி தானே சொல்றாரு 2000 கோடி எனக்கு பேரம் பேசுறாங்கன்னு சொல்றாருல. அப்போ முத நாள் சங்கிங்கிறாரு, சக நண்பன்கிறாரு, அப்புறம் 2000 கோடி பேரம் பேசுறாங்கிறாரு. அப்போ ரெண்டையும் பொருத்தி பார்க்கிற போது அப்போ ஏதோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு பேரத்துக்காகத்தான் ரஜினிகாந்த் சந்தித்திருக்கிறார். அவர் மூலமாக ஏதோ தூது விடுகிறார். ஒருவேளை பாஜக தமிழ்நாட்டிலே தனித்து விடப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினால கூட்டணி வைப்பது சார்ந்து பேச்சுவார்த்தைக்காக அழைத்து சென்றார்களா? ஏன்னா அவரை அழைத்து சென்றவர்கள் அந்த இந்துத்துவ கோட்பாடு உடையவர். அவர்